கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மற்றும் பெல் பட்டன் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் தேவைன்னா பெல் பட்டன் அமைத்திக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேடிங் மிகவும் முக்கியமான இண்டிகேட்டர்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் investing.comல இருக்கேன். investing.comல போய் நிஃப்டி 50 சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கேண்டில் ஸ்டிக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. நான் கேண்டில் ஸ்டிக்கை கொடுத்துருக்கேன். இதில் போய் சூப்பர் ட்ரெண்டு இண்டிகேட்டர் கொடுக்குறேன். SU இங்கே நடிச்சதே வந்துடும். சூப்பர் ட்ரெண்டு இது. சரி, சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் இப்போ கொடுத்துட்டேன். இப்போ இது வேல்யூ டிஃபால்ட்டாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அக்யூரசி கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த சூப்பர் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரெட் கலரை தாண்டி கீழே கேண்டில் ஸ்டிக் வந்துச்சுன்னா அது டவுன் ட்ரெண்ட். அதே கேண்டில் ஸ்டிக் இந்த பச்சை கலர் அந்த கோட்டை தாண்டி மேலே போச்சுன்னா அப் ட்ரெண்டுன்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து பே பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு போக போக பார்த்தீங்கன்னா 11,438 வரைக்கும் அப் ட்ரெண்டு. அதாவது நம்ம நம்ம 10,800 லெவலில் பே பண்ணிடலாம். அதே டவுன் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் அக்யூரசி அதிகம். ஸோ அதனால் இது ட்ரெண்டை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த இது ஒரு இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டுனா அதாவது இந்த பச்சை கோட்டை தாண்டி கீழே ஒரு கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா அது டவுன் ட்ரெண்டு. ஸோ அதிலிருந்து நம்ம சேல் பண்ணலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ராங் சிக்னல் காட்டியிருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றும் ராங் சிக்னல் காட்டு. பட் இதில் கூட ஒரு காம்பினேஷன் MACD இந்த மாதிரி ஒரு 2 இண்டிகேட்டர் வச்சு இது பண்ணும்போது அக்யூரசி நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு 10,200 கொடுத்துருக்குது. பார்த்தீங்கன்னா அது மேலே போய் பார்த்தீங்கன்னா டச் பண்ணது பார்த்தீங்கன்னா 10,741. அதாவது ட்ரெண்டு ரிவர்சல் ஆகும்போது ஒரு 2 கேண்டில் டவுன் வந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் நம்ம விற்றுட்டு வெளியே வந்துடணும். இந்த சூப்பர் ட்ரெண்டை பொறுத்து ட்ரேட் பண்ணாலே அக்யூரசி அதிகமாக கிடைக்கும். இப்போ ஒன்றுமில்ல 30 மினிட்ஸில் வாங்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் போயிட்டேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டு வந்திருக்குது. சிக்னல் வந்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்குது. மேலே ஒரு கேண்டில் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் எப்படி பார்த்தாலும் லாபம் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே அப் ட்ரெண்டு காட்டியது. நீங்கள் அப் ட்ரெண்டு கொடுத்துருந்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட் சைடு வேலையே போயிருக்குது. பட் இது ராங் சிக்னலாக போயிடுச்சு. இதே இங்கே ஒரு டவுன் ட்ரெண்ட், அதாவது மார்க்கெட் நல்லா டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும்போது இது சூப்பர் ட்ரெண்டு அக்யூரசி அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபுல்லாகவே டவுனு. ஸோ அதனால் நம்ம டவுன் சைடு போயிருந்தால் நல்லா ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா டவுன் சைடு பார்த்தீங்கன்னா அக்யூரேட் சிக்னல். அதனால் இந்த இடத்துல நல்ல ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் ஒரு 4 கேண்டில் போட்டு அப் ட்ரெண்ட் ஆகிருக்குது. ஆனால் அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா சிக்னல் இதாக தான் வந்துருக்குது. ஆனால் டவுன் ட்ரெண்டு கரெக்டாக அக்யூரேட் வந்துருக்குது. ஸோ நம்ம நிஃப்டி என்ன ட்ரெண்டில் இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணோம்னா இதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு உடனுக்குடன் நான் போடுற வீடியோ பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காத லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.